ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து டிமார்ட்டில் போயிட்டு லக்ஷ்னாக்காக பர்ச்சேஸ் பண்ணி வந்தேன். அதுதான் உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவும் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான வந்து எல்லா கிராசரி ஐட்டம் வந்து நல்லாவே கம்மியாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து போயிட்டு அங்கே வந்து வாங்கி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கி தரோமோ இல்லையோ, நல்லா வந்து உழைக்கிற பொருளாக வாங்கி கொடுக்கும்போது அவங்க நல்லா வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம அம்மாவும் வந்து நம்மளுக்கு நல்லா பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் வந்து நல்லா படிக்கவும் செய்வாங்க. நீங்களும் போயிட்டு அங்கே போய் வாங்கி பாருங்கள். நல்லாவும் சூப்பராக இருக்குது. இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் தான் பாருங்களேன், இந்த பஸ்ஸு போகிற மாரி நல்லா 2 அடுக்கு பஸ்லாம் இருக்க சொல்கிறது அதெல்லாம் இருக்க மாதிரியே இருக்குதுங்க. பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த ஜாமெட்ரி பாக்ஸும் ரொம்ப வந்து வியப்பான ஒன்று தான். குழந்தைங்க வந்து இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கிளாஸ் கவனிக்க மாட்டாங்க. இது விளையாட தான் மெயினாக பார்ப்பாங்க. இது வந்து உடச்சிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பாக்ஸ் தாங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ். எங்கள் அக்கா பொண்ணு தான் ரெண்டுமே வந்து எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு இது ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. இது வந்து மேலே மட்டும் தான் பிளாஸ்டிக், அடியில் வந்து சில்வர் ஐட்டம். நல்லாயிருக்கு. இது அவங்களே வந்து லக்ஷ்னா வந்து என்ன பண்ணிட்டேன்னா அவளால் பொறுக்க முடியல போல், அதனால் வந்து எடுத்து ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்ருக்கா போல். இதுவும் வந்து ஸ்நாக்ஸ் டப்பா தான். இது வந்து இதனோட ரேட்டு நான் சொல்லிடுறேன். இதனோட ரேட்டு வந்து 169 ரூபா. இதனுடைய ரேட்டு வந்து 139 ரூபா. எல்லாம் வந்து ₹1 தான் வந்து எல்லாம் இதுவாகுது. நல்லாயிருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஏன்னா வந்து என்ன ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு இதிலே வந்து கண்டுபிடிச்சிவா போல் லக்ஷ்னா. அது பார்த்துட்ட உடனே வந்து எது நல்லாயிருக்கோ அது வேணும்னு சொல்லிட்டு, வேணாம் நல்லா இல்லைன்னா வந்து தூக்கி போட்டு போயிடுவா பொழுது. அதுமாதிரி தான் இருக்குது இந்த பாக்ஸ்லாம். அடுத்தது வந்து இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் பண்ணுற மாரி ஒரு ஐட்டம் காமிக்கிறேன் காய்ஸ். இங்கே பாருங்க, பேக். நல்லா இருக்குல்ல? இது நான் பேக் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பேக்கு தான். நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு? எனக்கு வந்து பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. நான் வந்து ஆன்லைனில் தான், மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தேன் நான். சரி நம்ம டிமார்ட் வந்துட்டோமே, நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கு சொல்லிட்டு நான் இது வந்து இந்த பேக்கை வாங்கிட்டேன். நான் இந்த பேக்கை வாங்கிட்டு இந்த பாக்ஸு வாங்கிட்டு போய் தான் நான் பேக்கை வாங்கினேன். இந்த பாக்ஸ் இந்த பேக் இந்த கலருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது எனக்கு. அதனால் வந்து ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு. இன்னொரு ஒரு அதிசயமான ஒன்று என்னென்னா வந்து காமிக்கிறேன், லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து மேட்ச் ஆகிடுச்சு லக்ஷ்னாக்கு அதே இதில். அதுக்கப்புறம் வந்து இந்த கச்சிப் வாங்கினேன் காய்ஸ். 2 3 4 5 கச்சிப் வாங்கினேன். இதனோட ரேட் சொல்கிறேன் பாருங்களா. இது நான் ரொம்ப வந்து என்னால் நம்பவே முடியல, 15 ரூபா. ஆனால் நான் வந்து இங்கேக்கு நான் கிராமத்தில் வாங்கும்போது இது வந்து 70 ரூபா ஒரு கச்சிப்பு. என்னால் வந்து இங்கே வாங்க முடியல சுத்தமாகவே. குழந்தைக்கு கச்சிப்பு வாங்கணும்னு பார்த்தா சின்ன சிறுதாக மெலிசாகிற கச்சிப்பு வந்து 40 ரூபா 50 ரூபா வைக்கிறாங்க. சுத்தமாக நான் வாங்கவே இல்லை. அதனால் வந்து லக்ஷ்னாக்கு வந்து நான் தனியாக வாங்கி வச்சுக்கேங்க, காமிக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு லக்ஷ்னாக்கு தேவையானதெல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் முன்கூட்டியே வந்து எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பிற்காலத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு, ஏன்னா ரேட்டும் அதிகமாகிடும் இல்லையா, அதனால் வந்து எடுத்து வச்சுருவேன். இதுவும் பாருங்கள் கைஸ், இது வந்து 20 ருபீஸ் தான். என்னாலையும் நம்ப முடியல. நல்லா ஸ்பான்ஸு நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த கிளாத் வந்து. இது நான் வந்து பாப்பாவுக்கு வந்து நிறைய டைம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவள் என்ன பண்ணுறான்னா வந்து நல்லாவும் உழைக்குது, குவாலிட்டியாகவும் இருக்கான்னா தொலைச்சிட்றா அவள். அதனால தான் வந்து நான் வந்து நிறைய வாங்கி வச்சுருந்தானா தொலைச்சிட்றான். அதுக்கப்புறம் வந்து இந்த கச்சிப் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் 79 ருபீஸ் தான். நல்லா இருக்குல்ல கிளாத்து? இதுவும் சாஃப்டாக இருக்குது. இது வந்து எத்தின்னா 1 2 3 4, ஆமாம் 4, பரவாயில்ல. 4 80 ரூபான்றது கம்மி தான். ஏன்னா இது வந்து ஒன்றே வந்து 80 ரூபா சொல்லுவாங்க போல். அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கு கிளாத்து பார்க்கறதுக்கு. இதுமாரி ஐட்டம்லாம் வாங்கலாம், இங்கேக்கே வாங்கலாம் இதுமாரி ஐட்டம்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐட்டம் தான் வாங்கினேன். இது வந்து சோப்பு டப்பா வாங்கலையா, சோப்பு டப்பா தான் வாங்கினேன். இதுவும் பாருங்கள், இது வந்து ஸ்டிக்கர் பிடிச்சிக்கிறா. இதனோட ரேட்டு வந்து 15 ரூபா தான். இது எல்லாமே 15 ரூபா தான். அவள் வந்து இது ஸ்டிக்கர் இருந்தாலும் விட மாட்டேன், எல்லாத்துலையும் வந்து பிச்சு போடுறா போல். எல்லாமே இது 3மே 15 ரூபா தான். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். பாருங்க, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து ஸ்டாண்டில் வச்சு விட்லாம். இது மட்டும்தான் கொஞ்சம் இது கீழே போட்டால் உடஞ்சிடும் போல். இதெல்லாம் வந்து உடையாது, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது பார்க்கலாமா?
அடுத்தது இந்த 2 ஜாமெட்ரி பாக்ஸ் தான். இது வந்து ஃபஸ்ட்டு போன அன்றைக்கி வாங்கினது, இது வந்து செகண்ட் போன அன்றைக்கி வாங்கினேன். ஏன் எதுக்கு இது 2 பாக்ஸ் என்னன்னா, இது ஃபஸ்ட்டு சப்போஸ் வந்து இது தொலைச்சிட்டானா இது குத்த அனுப்பலாம், இது தொலைச்சிட்டானா இது குத்த அனுப்பிச்சிக்கலாம். அதனால் வந்து எல்லாமே 2 வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி வச்சுக்கிறேன். இதுவும் வந்து இப்போ தான் பார்க்குறேன் காய்ஸ், எனக்கு இதுவும் வந்து ப்ளூ கலர் தான், இல்லை சாரி க்ரீன் கலர் இல்லை. இங்கே பாருங்கள், பென்சில் வந்து இது அவங்கள வந்து சீவி வச்சுட்டா, பென்சிலை சீவி வச்சுட்டா. இங்கே பாருங்கள், லப்பரும் எடுத்து வச்சிட்டா. சும்மா பாப்பாவுக்கு வந்து இப்போதைக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிட்டேன். ஏற்கனவே இருக்குது லக்ஷ்னாக்கு வந்து நிறைய வந்து அவங்களுடைய அக்காவோட நிறைய இருக்குது, அவள் எடுத்து வந்து இங்கே கொடுத்துட்டு போயிருக்கா. இதுவும் வந்து இது எதுக்காக வாங்கினா இதுக்காக தான் காய்ஸ். இங்கே பாருங்கள், வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாடெல்லாம் வந்து நான் மனப்பாடம் பண்ணுறதுக்கே எனக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு காய்ஸ். நான் அது எனக்கு சுத்தமாகவே வந்து மனப்பாடமும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடை வந்து இந்த 1வது வாய்ப்பாடு, 2வது வாய்ப்பாடு, 3வது வாய்ப்பாடு கூட டவுட் தான், 4வது 5வது 10வது வாய்ப்பாடு அது மட்டும் தான் தெரியும். அதுக்கு நடுவில் எந்த வாய்ப்பாடும் தெரியாது. இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். இதை மாதிரி வாய்ப்பாடு தெரியாமல் இருக்கிற நபர்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணவும், என்னுடைய கேங் செட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது லக்ஷ்னாக்கு வந்து ஷிம்மி வாங்கினேன். மேடமுக்கு வந்து ஷிம்மி போட்டு போனோமோ, அதனால் வந்து வாங்கிட்டேன். இந்த ஒரு கலரு 2 3 3மே வாங்கிட்டேன். எனக்கு இந்த கலர் தாங்க ரொம்ப பிடிக்கும். இது வந்து டார்க் ப்ளூ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து இதில் ரேட்டு பாருங்களா, 59 ருபீஸ் தான். ஆனால் இது வாங்கினா கண்டிப்பாக 100 ரூபா இருக்குங்க. 59 ருபீஸ் தான், நல்லாயிருக்கு. இது 3மே வாங்கினேன், நல்லாயிருக்குல்ல. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த கர்ச்சீப்புக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது காய்ஸ். இது வந்து டீகான்ஸ்ட்ரக்ட், இது வந்து ஒரு பியூட்டி இது தான். இது வந்து அக்கா பசங்க வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து அந்த 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 ரிவ்யூ பற்றி நான் சொல்கிறேன் நான். அதுக்கு வந்து இந்த கர்ச்சீப் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, லக்ஷ்னாக்கு கொடுத்துட்டாங்க. பேண்ட்டு லக்ஷ்னாக்காக தான் வாங்கினேன், இருந்தாலும் லக்ஷ்னாக்கு பத்தலை போல். அதனால் வந்து நம்ம இருக்காங்கல்ல குட்டி தேவதை, அவங்களுக்கு வாங்கிட்டேன். 79 ருபீஸ் தான், நல்லாயிருக்கு. அது நல்லா உழைக்குதுங்க. ஆனால் லன்ச் பேக்கு தான் லக்ஷ்னாக்கு வந்து லன்ச் பேக் மிக மிக முக்கியமானதே வந்து மேடம்க்கு இது மட்டும்தான். ஏன்னா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அவர் மெயின் அதிகமாக சாப்பிடுவாங்க. நான் முறுக்கு சுட்டேன் இல்லையா, ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டேன் காய்ஸாவை. எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட்டு டிஃபன் காலியாக இருக்குது. இப்போ நான் ஸ்கூல் திறக்கும்போது புதுசாக அவளுக்கு வந்து செஞ்சு தான் கொடுக்கணும் போல். இதோட ரேட்டும் பாருங்கள், 169 ருபீஸ் தான் காய்ஸ். லாஸ்ட்டாக ஒன்று சொன்னேன்ல சர்ப்ரைஸ் சொல்லிட்டு, அது இந்த வாட்டர் பாட்டில் தான். இது நான் நினச்சி கூட பார்க்கல, இதுவும் வந்து மேட்ச் ஆகும் சொல்லிட்டு எல்லாமே வந்து லக்ஷ்னாக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து ஜிஆர்டியில் வந்து நான் ஸ்கீம் ஒன்று போட்டிருந்தேன் ஷீட்டு. அது வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன், அது 2018 போட்டிருந்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வாங்கின வாட்டர் பாட்டில் இந்த வாட்டர் பாட்டில் நல்லா வந்து யூஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒர்த்தான வாட்டர் பாட்டில். அது வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன். சரி, நான் வந்து பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுதான் காய்ஸ் இந்த வாட்டர் பாட்டில்.